என்னாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி கூப்பிட்டு சொல்லுகிறார், எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்கள் யாரும் உத்தமமாய் நடக்கவில்லை, என் சொல்படி நடக்கவில்லை. ஆகையால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை அவர்கள் காண்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் சொன்னதை அவங்க மீறி நடக்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, பழைய பாவ பழக்க வழக்கத்திலே அவங்க இருக்காங்க. மனம் மாற வேண்டும், தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், பரிசுத்த வாழ்வை வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஜனங்களுக்கு முன்பாக செய்தார். அந்த நேரம் நம்புகிறாங்களோ ஒழிய அடுத்த நேரம் மறந்துடுறாங்க. எகிப்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இன்னொரு அதில் ஒரு ஞானமான ஒரு காரியம், ஒரு மறைவான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நாட்களிலும் எகிப்து என்கிற இந்த உலக வாழ்க்கை, எகிப்து என்கிற இந்த உலக வாழ்க்கை, அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், அதில் நீங்கள் சுகித்து வாழ்ந்திருக்கலாம், எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த தேசத்தில், அந்த பட்டணத்தில், அந்த நாட்டில் இருக்குது, உங்களுக்கு தரேன்னு சொன்னார். அதற்கு அவர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கடவுளை நேசிக்கணும், கடவுளை தொழுது கொள்ளணும், உண்மை உத்தவமாக இருக்கணும், கர்த்தர் சொன்ன யாவையும் பின்பற்றி நடக்கணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை. அதை மீறினா அங்கே போக முடியாது. இன்றைக்கி எகிப்து என்கிற இந்த உலகம், இது பாவமான ஒரு உலகம். பாவம், அக்கிரமம், அநியாயம், பச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அருவருப்பான காரிகள், சண்டை, வம்பு, தூஷணம், கொலைகள், வெறிகள், களவுகள், திருட்டுகள், இப்படி எண்ணற்ற காரியங்கள் உலகத்தில் நடக்குது. அவைகளில் நம்ம மனிதர்களாகி நம்ம அதில் கலக்கக்கூடாது, அதில் நம்ம எந்த ஒரு காரியத்தில் சிக்கிக்கொள்ளவும் கூடாது, நம்ம அப்படியாப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது, நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், எல்லா மனுஷர்களும் நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மள்கிட்ட காணப்படுகிற எல்லா பாவ குணாதிசயங்கள், அக்கிரம குணாதிசயங்கள், தீய சிந்தைகள், தீய நோக்கங்கள், தீய நினைவுகள், இவை எல்லாமே இருதயை விட்டு அகற்றிவிட்டு கடவுளுக்கு பயந்து உண்மையும் நீதியும் பரிசுத்தமாக நிறைந்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும், வாழணும், நடக்கணும், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், கற்பனைகளை கை கொள்ளணும், முடிந்தவரை பரிசுத்தமாக நம்ம வாழணும், முக்கியமாக கடவுளுக்கு பயப்படணும், முக்கியமாக பாவம் செய்யவே கூடாது. அப்படி இருந்தோம்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்கிற இந்த எகிப்து, இந்த பாவம் என்கிற எகிப்து, இவையை விட்டு நம்ம மரிக்கிற நாட்களில் நம்முடைய ஜீவன் பரலோகம் என்கிற கானான் தேசத்துக்கு போகும். பரம கானான் தேசத்தை நம்மளுடைய ஜீவன் பெற்றுக்கொள்ளும். எல்லா மனுஷருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் மரணம் வரும், ஆனாலும் உயிர் மரிப்பதில்லை. அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நம்ம சரீரத்தில் இருக்கிற உயிர் பிரிந்து அது கர்த்தர் இடத்துல தான் போகும். அங்கே நியாய தீர்ப்பு செய்யப்படும். நம்ம பூமியில் செய்வதற்கு நன்மை அங்கே கிடைக்கும். அதுதான் பரலோக வாழ்வு. பாவம் செஞ்சு வாழ்ந்தோம்னா நரக வாழ்வு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் போய் அதை நேராக பார்த்துட்டு வரலை. நான் வேதத்தை படித்தேன், நான் விசுவாசிக்கிறேன், அதெல்லாம் நான் நம்புகிறேன். யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அவரவர் வேதத்தை படித்து நாம் பரலோக வாழ்வு என்று ஒன்று உண்டு, அதற்காக நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னை நான் சரியாக்கிக் கொள்ளுகிறேன், நான் நீதியின் பாதையில் நடக்க விரும்புகிறேன் என்று எண்ணுகிறவர்கள் மாத்திரம் அவைகளை ஏற்றுக்கொண்டு அதிலே நடக்க விருப்பம் கொள்ளலாம். கிறிஸ்தவ ஜனங்கள், கிறிஸ்தவ மக்கள், ஊழியக்காரர்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாரும் நாங்கள் சொல்லுவதே இல்லை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டால், அவரை தொழுது கொண்டால், நம்ம உலகத்தில் படுகிற கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், பாடுகள், இவைகளெல்லாம் நமக்கு வராது. கஷ்டம் இருக்கும், பண தேவைகள் இல்லாமல் இருக்கும், எல்லோரும் போல் அன்னன்னைக்கு வேலைக்கு போவோம் வருவோம், ஆனாலும் சமாதானம்னு ஒன்று இருக்கும், ரட்சிப்புன்னு ஒன்று நமக்கு கர்த்தரை கொடுக்குறார். அது உலகத்தில் இலவசமாய் அது கிடைக்கும், யாருக்கும் கிடைக்காது. ரட்சிப்பு என்பது அதை பெற்றவர்களுக்கு அந்த மகிமையும் அந்த மகிழ்ச்சியும் அந்த கிருபையும் தெரியும். அப்போ ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார், அதை
நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சமாதானத்தோடு வாழலாம். சங்கடம் இல்லாமல் வாழலாம். ஏன்னா உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம வாழலாம். எல்லாரும் போலையும் சாராயம் குடிச்சிக்கிட்டு, பீடி சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, வம்பு போட்டுக்கிட்டு நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, எப்போதும் சாந்தமுள்ளவர்களாக, கடவுளுக்கு பயந்து வாழ்கிற நல்ல ஒரு குணாதிசயங்களை பெற்றவர்களாக நம்ம வாழ்வோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய போதகத்தை, அவருடைய போதனையை நம்ம படிக்கிறோம். அவைகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படி திருவள்ளுவரை திருக்குறளை படித்து இந்த திருக்குறளின்படி வாழ வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்களோ, அதே போல் நிறையா கதைகள் உண்டு. ஹரிச்சந்திரன் வாழ்ந்த கதைகள் உண்டு. இப்படி இந்த கதைகள்லாம் இப்படி நீதியாக வாழ்ந்திருக்காங்க. நாமும் இப்படி வாழ்வோம் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் எந்த பாவ இச்சை காரியங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் பிரச்சனைகள் மனுஷனுக்கு வரும். அவைகளை அறிந்து அவைகளை விட்டு விலகி நல்ல பாதையில் நடப்போம். இயேசுவை பின்பற்றுவோம். நன்மைக்கு எதுவாய் காரியங்களை நமக்கு கர்த்தர் செய்வார். அவரை விட்டு விடாமல் அவரை பற்றி கொண்டு இருப்போம். நமக்கு கஷ்டம் வந்தாலும், நம்ம குடும்பத்தில் காசு பணம் இல்லைனாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில், உள்ளத்தில், நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் இருக்கிற பொழுது என்றைக்கும் சமாதானம், என்றைக்கும் மகிழ்ச்சி, என்றைக்கும் குதூகலம் நம்ம வீட்டில் இருக்குங்க. உண்மையாகவே இருக்கும். அதை பெற்றவர்களுக்கு அந்த நன்மை தெரியும். அவரை பெற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், அவரை நேசிக்க மனமுள்ளவர்கள் மாத்திரமே அவரிடத்தில் தன்னை ஒப்புவித்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா.